ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். டுடே vlog வந்து வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், சின்ன வெங்காயம் 15 to 20, வரமிளகாய் 2, தக்காளி 2 கட் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் கீரை கூட்டில் வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இனிமேல் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் எப்படி இருக்குன்றத. சூப்பராக இருந்துச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா கழுவி அதை ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா இதிலே வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் கீரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கீரை கூடவே கீழே தண்டு இருக்கும் இல்லையா, அந்த கீரையோட தண்டையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் சத்து ரொம்ப அதிகம். அது கூட நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தல, அதனால நான் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டு 3 விசில் விட்டு எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன டிப்ஸ் தான், வெந்தயக்கீரை உங்களுக்கு கசப்பாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.